வணக்கம் நான் பிரபு. இன்றைக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஃபேஸ்புக் கவர் பேஜை எப்படி அனிமேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் ஃபோட்டோஷாப்பில். இப்போ பார்த்து மட்டும் சொன்னால் முதலாவது டியூட்டோரியலில் நாங்கள் சிம்பிளாக பார்த்துருந்தோம் நாங்கள் இப்படி ஒரு கவர் செய்கிறதுன்னு சொல்லி. இப்போ இதைத்தான் அனிமேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ ஃபோட்டோஷாப்புக்குள்ளே நிற்கிறேன். இப்போ அனிமேஷன் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து விண்டோவில் போயிட்டு இதில் டைம்லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டைம்லைன் ஆப்ஷன் இதில் வந்துருக்கு. இல்லைன்னு சொன்னால் இதில் போய் நீங்கள் மோஷன் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த இன்டர்ஃபேஸே வந்து மோஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். இப்போ வந்து இதில் க்ரியேட் வீடியோ டைம்லைன்றதை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் போட்டிருந்த எல்லா லேயரும் வந்து இதில் டிஸ்பிளே ஆகிக்கொண்டிருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை கொஞ்சம் சின்னனாக்கி கொள்கிறேன், தேவையான பதிவு கொஞ்சம் பிரிப்பிச்சிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து பிறகு வரணும். முதல்ல பேக்ரவுண்ட் தான் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே பேக்ரவுண்ட் இருக்குன்னா கடைசியாக தான் போட்டிருந்தாங்க. பேக்ரவுண்ட் இந்த ரெக்டாங்கிள், அதுக்கு மேலே இந்த பேக்ரவுண்ட் இருக்குது. அப்போ நாங்கள் தேவைன்னு சொன்னால் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் ஆக்கி கொள்ளலாம். குரூப் ஆக்கிட்டு கொஞ்சம் ஜிஎம்ஐ குரூப் ஆக்கினான் பிஜின்னு கொடுக்கணும் பேக்ரவுண்டுக்கு. இப்போ வந்து மிச்சம் வந்து இது வந்து அந்த சைட்டில் போட்டிருந்த இந்த கண்ணாடி மாதிரி எஃபெக்ட். அப்போ அதையும் வந்து பேக்ரவுண்டுக்குள்ளே போடுறேன்னு என்ன, அதுவும் வந்து ஒரு பேக்ரவுண்டோட பார்ட் தான். அடுத்ததாக இந்த இமேஜ் ஏற்கனவே போட்டுட்டேன். இந்த பி வந்து பிறகு போட்டுக்கொள்ளலாம். இப்போ அடுத்தது வந்து முதல்ல என்ன நடக்கணும்னா இந்த paristamil.com டெக்ஸ்ட் வரணும், லோகோ வரணும், டக்லைன் வரணும், பிறகு தான் இமேஜ் வரணும். பேக்ரவுண்ட் வந்து அதே டைமில் வந்துட்டு இருக்கணும். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் முதலாவது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் இந்த paristamil லேயர். மற்ற லேயர்களை வந்து கொஞ்சம் பின்னுக்கு கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யறேன்னா இந்த லேயரை வந்து ரைட் கிளிக் பண்ணி டைனமிக் ஆப்ஜெக்டாக மாற்றுறேன். அதாவது கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுக்குறேன். இப்போ என்ன செய்யறேன்டா இதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அப்போ அதை வந்து இந்த டைமை கிளிக் பண்ணுறேன். டைம்லைனில் வந்து டைமை கிளிக் பண்ணால் அது வந்து அனிமேட்டுக்கு ரெடி ஆகுதுன்ற அர்த்தம். ஒப்பாசிட்டி நீங்கள் குறைக்க விரும்பினால் குறைச்சிக்கொள்ளலாம். இப்போ நான் குறைக்க விரும்புகிறேன், அதையும் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இது வந்து மேலே இருந்து கொஞ்சம் பார மாதிரி செய்கிறேன். இந்த பாரிஸ்ன்றது வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அப்படி மேலே கொண்டு போகிறேன். ஒப்பாசிட்டியை வந்து 0ல் விடுறேன். அதே மாதிரி அடுத்ததாக என்ன செய்கிறேன்னு சொன்னால் அது கீழே இருக்கிற டக்லைனுக்கு அனிமேட் கொடுக்க போகிறேன். அப்போ அதையும் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதை வந்து என்ன செய்கிறேன்டா கீழே கொண்டு வரேன். ஒப்பாசிட்டியை வந்து ஃபுல்லாக 0வாக கொடுக்குறேன். ஏற்கனவே அது 24 தான் இருந்தது. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் 10வது ஃப்ரேமில் வந்து ஃப்ரேம் வந்து மாற்றிக்கொள்ளலாம். இப்போ அதை அனிமேட் பண்ணுறேன். முதல்ல வந்து இந்த paristamilன்றதை அனிமேட் பண்ணுறேன். திருப்பி நான் டைம்லைனுக்கு முன்னுக்கு இருக்கிற 2 புள்ளியையும் செலக்ட் பண்ணி டைம்லைனை போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து ஒப்பாசிட்டியை கூட்டிக்கொள்கிறேன். கூட்டிட்டு நான் கீழே இறக்குறேன். இப்போ அடுத்ததாக அதே இடத்துல வந்து மற்ற டக்லைனுக்கு வந்து கொடுத்துட்டு டைமை கொடுத்துட்டு டக்லைனுன்ற அந்த ஒப்பாசிட்டி வந்து 24 இருந்தது. அப்போ 24 கொடுத்துட்டு அதை வந்து மேலே தூக்கி கொள்கிறேன். இங்கே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அனிமேஷன் முதல் ஒரு 10 ஃப்ரேமுக்குள்ளே நடக்கும். அடுத்ததாக என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த அனிமேஷன் நடந்தோடனே இந்த லோகோ வரணும் எனக்கு. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த லோகோன்ற ஆப்ஷனை வந்து லோகோன்ற இது இங்கே இருக்குது லோகோ. அப்போ அந்த இதை லேயரை வந்து இதை முன்னுக்கு கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா தெரியும் ஒரு அம்புக்குறி மாதிரி காட்டும் இழுக்கிறதுக்கு. அதை மூலம் கிளிக் பண்ணி இழுத்து இந்த 10வது ஃப்ரேமில் விட்டுக்கொள்கிறேன். 10க்கு பிறகு தான் லோகோ வரும். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லோகோ இருக்காது. இதிலேருந்து இன்னொரு 5 ஃப்ரேமுக்கு அந்த அனிமேஷன் நடக்க போகுது. அதுக்கு வந்து நீங்கள் டைனமிக் ஆப்ஜெக்டாக மாற்றியும் கொடுக்கலாம், மாற்றாமலும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒப்பாசிட்டின்னு கொடுக்குறேன், 0 கொடுத்துக்கொள்கிறேன். ஒரு 5வது ஃப்ரேமில் வந்துட்டு 5 ஃப்ரேம் கூட்டிட்டு 100 கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் இப்படி நடக்கும். இப்போ அதுக்கு அடுத்ததாக இந்த அனிமேஷன் நடந்து இருக்கக்குள்ளேயே பக்கத்தில் இருக்க இந்த இமேஜுகள் வரணும். இப்போ அந்த அனிமேஷனை இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் தனித்தனியாக இந்த 3 இமேஜையும் வந்து டைனமிக்காக மாற்றிக்கொள்கிறேன். அப்போ இந்த முதல் 2 இமேஜையும் வந்து முதல்ல டைனமிக்காக மாற்றுறேன். உடனே செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி இதாக மாற்றுறேன், கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். அதை மாற்றிட்டு நான் அதை 2 கொடுக்குறேன். என்ற 2வது இமேஜ் மற்றதை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்கிறேன். அதை வந்து ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் 3ஐயும் மாற்றி இருக்கிறேன். இப்போ 3க்கும் அனிமேட் பண்ண போகிறேன்.
இந்த ஃப்ரேமில் இருந்து. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ முதலாவதாக இருக்கிறத வந்து முதல்ல அனிமேட் பண்ணுவோம். முதலாவதும் மூன்றாவதும் ஒரே மாதிரி அனிமேஷனும், நடுவில் இருக்கிறது வித்தியாசமான அனிமேஷனாகவும் இருக்க போகுது. இப்போ முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால், ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன், ஒப்பாசிட்டி கொடுக்குறேன், எல்லாமே முதல் கொடுத்த மாதிரி தான். இதில் வந்து நான் என்ன செய்யறேன், இந்த கொஞ்சம் வித்தியாசமாக ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி முதலாவதாகவே வந்து இன்னொரு 10 ஃப்ரேமுக்கு அங்கால வச்சுட்டு திருப்பி நான் டைமை போட்டுக்கொள்கிறேன். பிறகு இதை மூவ் பண்ணி பேக்குக்கு வந்துட்டு இந்த 2 ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அதுக்கு அனிமேட் கொடுக்குறேன். என்னென்னு சொன்னால், கீழே மூவ் பண்ண போகிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த முதலாவது கொடுத்த மாதிரியே இந்த மூன்றாவதுக்கும் கொடுக்க போகிறோம். அதையும் வந்து ஒரே ஐடியா கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டைம் லைன் வைக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த பின்னுக்கு கொண்டு வந்து இதில் டைம் லைன் வைக்கிறேன். இப்போ வந்து இந்த 4 புள்ளியையும் அது இந்த இமேஜின்டையும் இந்த இமேஜின் புள்ளிகளையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடுத்துக்கொள்கிறேன். இப்படி கீபோர்டில் நான் டவுன் கீ அமைத்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இந்த ஒப்பாசிட்டியை குறைச்சிக்கொள்கிறேன். இப்போ இது கீழே வருதுன்னா அது அனிமேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி கீழே இருந்து மேலே போகுது. அப்போ அதே டைம் அதே என்ன செய்யணும்னா மேலே இருந்து கீழே வரணும், மெட்டது நடுவில் இருக்கிறது. அப்போ அதையும் வந்து இதில் அனிமேஷனில் கொடுத்துக்கொள்வோம். அதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் அப்படி நடக்கும்டா, முதல்ல இருந்து கொண்டு வந்து விட்டானுண்டா இந்த ப்ளே அமர்த்தினீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு அனிமேஷன் நடக்கும். இப்போ இதில் நீங்கள் இன்னும் கூட அனிமேட் பண்ண போகிறீங்க, பேக்ரவுண்டுக்கு எல்லாம் அனிமேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் பண்ணலாம். இது வந்து பேசிக் முறை எப்படி அனிமேஷன் நடக்குதுன்றதை பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இது லூப்பாக இருக்கணுமா இல்லையான்றதை வந்து நீங்கள் இதை தீர்மானிச்சுக்கொள்ளலாம். ஆனால் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணக்குள்ள லூப்பை வந்து நாங்கள் ஃபேஸ்புக்லேயே தீர்மானிச்சுக்கொள்ளலாம். அதனால நான் இதில் தீர்மானிக்கல. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இது வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்கட்டும். அப்போ நான் இந்த 2Fன்ற இந்த ஃப்ரேமை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், எல்லா லேயரையும் வந்து இந்த இடத்துக்கு கிட்ட இழுத்து கொண்டு வந்து விடணும். அப்போ தான் வந்து ஃபைலோட சைஸும் குறைவாக இருக்கும், அனிமேஷனும் வந்து நாங்கள் நினைச்ச மாதிரி நடக்கும். இந்த விடயத்தை வந்து நாங்கள் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ தேவையான இடத்துக்கு நான் கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இதில் 2 விதம் பார்க்கணும்னு சொன்னால், இப்போ ஃபைலில் போய் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரெண்டர் வீடியோ கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து இதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த சைஸ் வந்து சரியாக வந்துட்டுது. அப்படி சைஸ் சரியாக வரையில்லைன்னு சொன்னால் ஒரு சின்ன திருத்தம் செய்யணும். அது வந்து அதையும் நான் இதிலேயே சொல்கிறேன். இந்த ரெண்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த திருத்தத்தை சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த சில நேரங்களில் இந்த வீடியோவுக்கு பின் இமேஜ் எல்லாம் வந்து நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தேன் நாங்கள். அப்போ வந்து சரியான வீடியோ ஃபார்மேட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது. அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் இதில் போயிட்டு இமேஜில் போய் ட்ரிம்மெண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால், ட்ரிம் டாப் லெஃப்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த இமேஜ் வந்து சரியாக ட்ரிம்மாக இருக்கும். நான் ஏற்கனவே ஆல்ரெடி கொடுத்துருக்கிறபடியே அந்த ட்ரிம் வந்து முதல் கொடுக்க வேண்டிய அவசியம் வரையலை. அது உங்களுக்கு ஃபார்மேட் பிழைச்சிச்சுன்னு சொன்னால் அப்படி கொடுத்துக்கொள்ளலாம். இதுதான் வந்து ஒரு கவர் எப்படி அனிமேட் பண்ணுறதுன்ற முறை. இதை வந்து இப்போ எப்படி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறது வந்து பார்ப்போம். நான் வந்து இந்த பேஜில் அப்லோட் பண்ண போகிறேன். இது வந்து தமிழ்ன்ற பேஜ் தான். இதில் அப்லோட் பண்ணுறது அப்படின்றது காட்ட போகிறேன். நான் வந்து சேஞ்ச் கவர்ன்றதை கொடுக்குறேன், அப்லோட் வீடியோ ஃபோட்டோன்றதை கொடுக்குறேன், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கிறேன். டெஸ்க்டாப்புக்கு வரேன், அதில் இருந்து அந்த ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறேன். செய்ததை FB கவர்ன்னு இருக்குது, அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் அப்லோட் ஆகிறதுக்கு காட்ட தொடங்கும். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வீடியோ கவர் வந்து 20லேருந்து 90 செகண்டுக்குள்ளே இருக்கணும். இப்போ நாங்கள் செய்தது வந்து சைஸ் குறைவு. அப்போ சைஸை கொஞ்சம் கூட்டிகிட்டு திருப்பி வந்து அப்லோட் பண்ணுவோம். சைஸை கூட்டுறது அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே இதை க்ளோஸ் பண்ணியிருந்தேன் நான் தேவையில்லைன்னு சொல்லி. இப்போ அதே ஒரு பிரச்சனையாக வந்துடுது. அப்போ நான் அதை கூட்டிக் கொள்ளணும். இங்கே வரையும் கூட்டுற விடயங்களை வந்து உங்களுக்கு பெருசாக சொல்லிக்கொண்டு இருக்க தேவையில்லை, இழுத்து தான் கூட்ட போகிறேன். அதை வந்து நான் ஸ்பீடாக பார்க்குறேன். இப்போ திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். அப்போ அந்த வீடியோ வந்து திருப்பி நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். இதுதான் வந்து இப்போ வீடியோ அப்லோட் ஆகிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் கொடுத்த அனிமேஷன் என்ன நடந்திருக்கு. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துன்னு சொன்னால் பப்ளிஷ் ஆகிரும். எனக்கு இந்த சைட்டில் இது பப்ளிஷ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் நான் போடலை. என்னென்னு சொன்னால் 21 செகண்டுக்கு கிட்ட நான் கொடுத்துருந்தேன்னா 21 செகண்ட் முடிஞ்ச பிறகு அந்த வீடியோ வந்து திருப்பி முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது லூப் முறையில் வேலை செய்து கொண்டிருக்கும். இப்படி தான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு அனிமேட் வீடியோவை ஃபோட்டோஷாப் மூலம் அப்லோட் பண்ணுற முறை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் நம்மளோட பார்த்துள்ளுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்டில் கேட்கலாம். நான் டைம் இருக்கக்குள்ளே உங்களுக்கு சொல்லுவேன். இல்லாட்டி நீங்கள் சோஷியல் நெட்வொர்க் மூலம் கேட்டிங்கன்னு சொன்னால் உடனே என்னால் ரிப்ளை பண்ண முடியும்.
அடுத்த டியூட்டோரியலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.